ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதால என்னால் லைவுக்கு வர முடியல. ஸோ நிறையா பேர் என்னை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் அதனால் ஃபஸ்ட்டே இப்போவே நான் வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஷாப்லாம் போக வேண்டியிருக்கு, அதான் நான் போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இந்த கேரளாவில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எனக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. நான் கொஞ்சம் மன தைரியமாக இருந்ததால் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டேன், கடந்து வந்துட்டேன். என்னோடய ஃபேமிலியும் எனக்கு சப்போர்ட் பண்ணதால் ஓகே. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி பீப்புள் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு தோன்ற கதை வசனங்களெல்லாம் எழுதுவாங்க, அதுக்கு ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணி அந்த போஸ்டரையும் போட்டு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அதை பாதர் பண்ண வேண்டான்ட்டு நான் ஒதுங்கி போயிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் பாருங்கள், அந்த மனுஷன் பாருங்கள் எவ்வளோ அந்த பஸ்ஸில் அவர் நிற்கும் பொழுது விட அந்த பெண்ணோட கிட்ட அவர் வரக்கூட இல்லை. அந்த பெண்ணு தான் போயிட்டு அந்த மாதிரி போய் இடிக்கிற மாதிரி நிற்கிது. அதை நின்று அது வீடியோ எடுக்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருதுன்னா நம்ம சடனாக என்ன பண்ணுவோம், நம்ம சிரிச்சிட்டே வீடியோ எடுப்போமா? இல்லை அந்த யார் நம்மளை இடித்தாங்களோ அந்த மனுஷனோட சட்டையை பிடிச்சி 4 வார்த்தை கேட்டிருப்போம், இல்லை பிரச்சனை பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பொண்ணு அதை எதுவுமே பண்ணலை இல்லையா. அந்த பஸ்ஸில் உள்ள டிரைவர் ஒரு கண்டக்டர் பக்கத்தில் இருக்க பீப்புள்கிட்ட நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்போம். பட் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக நின்றுட்டு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டுருச்சு. மேபி அது எதுக்காக அது பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் முக்கால்வாசி எல்லாரும் சொல்கிறது ஓவரால் கருத்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அந்த வீடியோ எடுத்ததை விட அந்த பொண்ணு அதுக்குரிய என்ன சொல்ல ஒரு லைக்குக்காகவும் வியூஸுக்காகவும் அது ஏதோ ஒன்று பப்ளிசிட்டி பண்ணணுன்றதுக்காகவும் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டதை விட அதுக்கு கீழே போட்டிருந்த கமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரை ரொம்ப பாதிச்சு அவர் இன்றைக்கி தன்னுடைய வாழ்க்கையே முடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு இல்லையா. அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி அந்த குடும்பம் அந்த மகனை இழந்துட்டு தவிக்கிற அந்த தாய் தகப்பன் யார் பாப்பா சொல்லுங்கள். அவர் ஒரு டெக்ஸ்டைல் ஃபேமிலியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியை பார்த்துட்டு இருந்தார். இன்றைக்கி அவங்க ஃபேமிலி யார் பார்ப்பா? அந்த வயசான தாயும் தகப்பனையும் யார் பார்ப்பாங்க? அந்த பொண்ணு பார்க்க முடியுமா? இல்லை அந்த பொண்ணு அதுக்கு பொறுப்பு எடுத்துக்குமா? என்ன தான் சட்டப்படி நடவடிக்கை கொடுத்தாலும் என்னாலும் அந்த உயிர் இழப்புக்கு வந்து அது பதிலாகுமா? சான்ஸே கிடையாது இல்லையா. நம்ம நிறைய பேர் அப்படி தான் இல்லை, வாழ்க்கையில் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுறோன்னே யோசிக்கிறது இல்லை இல்லையா. ஏதாவது பண்ணுறோம், மற்றவங்களை காயப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக காயப்படுத்துகிறோம் வார்த்தைகளால், நம்முடைய செயல்களால். என்ன அதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு யோசிக்க மாட்டேன்றோம். அவங்களும் நம்மளை மாதிரி உள்ள ஒரு சக மனுஷங்க தானே, நமக்குள்ள ரத்தமும் சதையும் தானே அவங்களுக்கு இருக்குது. நம்ம அப்படி பேசுகிறோமே, அவங்க சொசைட்டியில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வலி என்ன இருக்கும், அவங்க குடும்பத்தோட வலி இருக்கும். எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள் முந்தியோட நடந்திருக்கு. ஒரு சிலர் தவறாக பேசி அவங்களாம் தன்னுடைய உயிரே வந்துட்டு மாய்ச்சிக்கிட்டாங்க. அவனுடைய வந்து என்ன சொல்ல, அவனுடைய பிறப்பை வந்து அதாவது அந்த ஜெண்டரை கேலி பண்ணி இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 9 அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. அதுவும் இல்லாமல் வேறு நிறையா பேருங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லி எப்படி ஒருத்தவங்களை கேவலப்படுத்துகிறாங்க இல்லையா. அதுக்கு வந்து கீழே வந்து ஒரு கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, தயவு செஞ்சு அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒருத்தரை பற்றி ஒருத்தவங்க தவறாக போடுறாங்கன்னா உங்களுக்கு தெரியலனா தயவு செஞ்சு அவங்கள பற்றி எந்த கமெண்ட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கைன்றது நமக்கு ரொம்ப சாதாரணமாக கடந்து போகிற ஒரு வீடியோ. ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த இழப்புன்றது அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தால். இன்றைக்கி அது என்ன சொல்ல, நம்ம எல்லாரும் அது ஒரு விதமான ஒரு குற்றவாளிகள் தானே இல்லையா. அதில் போய் அன்வான்டான கமெண்ட் எத்தனையோ பேர் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு எதிராக எத்தனையோ பேர் கமெண்ட் போட்டுட்ருக்கோம் இல்லையா. அப்போ நம்ம எதுவுமே உண்மை எது பொய் எதுன்னு பார்க்காம டக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா. இவங்க இந்த மாதிரி தான், இவங்க இந்த மாதிரி தான், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மாடர்னாக கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருந்தாங்கன்னா அவங்க கேரக்டர் சரியில்லாதவங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இருந்திருக்கலாம், இவங்க இப்படியும் இருக்கலாம், அப்படியெல்லாம் நமக்கு வந்து தோன்ற மாதிரியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. இதுதான் மனுஷங்களுடைய இயல்பு. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, புரியுதுங்களா. யாரை பற்றியும் தெரியாட்டினா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லாதீங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க. நமக்குள்ளே பிரச்சனைகளே நமக்கு நிறையா இருக்குது. நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளே இருக்கும்பொழுது அதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை முன்னேறி போகிற ஒரு வழியை பாருங்கள். மற்றவங்கள பேசுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப லெகுவாக பேசிட்டு நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம மேலே எந்த குறைகளும் இல்லை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. உங்களுடைய நீங்கள் பெரிய ஆளுன்றதுக்காக மற்றவங்களாம் வந்து தாழ்ந்தவங்க அப்படி கிடையாது, புரியுதுங்களா. நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம 4 பேர்கிட்ட சொன்னோன்னே நம்ம ஹாய் சூப்பர் மேடம், நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க சார் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கரெக்ட் சார், கரெக்ட் மேடம் அப்படின்னு நமக்கு வந்து அந்த அப்ளாஸ் வருதுன்றதுக்காக எல்லாரையும் நம்ம குற்றவாளி ஆக்கக்கூடாது இல்லையா. அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆப்போசிட் வினை இருக்குன்றதை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அது நல்லதோ தீமையோ
இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களை பாதிப்பு உண்டாக்குறோம்னா அந்த பாதிப்பு நாளைக்கு நமக்கும் வரும்ன்றதை மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு உயிர் இழந்துருச்சு. இதே மாதிரி தான் முந்தைய ஒரு தம்பி கூட ட்ரெயின் ஒரு இதில் போய் தன்னுடைய உயிரை மாய்ச்சிட்டார். நிறையா விஷயங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா. அது இல்லாமல் மோரோவர் நிறையா வியூஸ் கிடைக்கணும், ஹைப்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்னென்னா நிறையா சாகசங்கள்லாம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லி மேலேருந்து குதிக்கிறது, வண்டியை டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுறது, இப்படி வேண்டாத எத்தனையோ விஷயங்கள் செய்கிறாங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், தயவு செஞ்சு எதுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மனதுக்கு அது தவறுன்னு தெரியுதா, இல்லை அந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு பர்சனை வச்சு பாருங்க, அவங்க அந்த இடத்துல நின்று அந்த மாதிரி சொன்னா நம்ம இந்த மாதிரி பேசுவோமான்றதை யோசிச்சு பாருங்க. அதனால கவனமா இருங்க, உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் வைங்க, உங்களுடைய செயல்கள்ல கவனம் வைங்க. தயவு செஞ்சு சொல்றேன், யாரையும் காயப்படுத்தாதீங்க. இன்னொருத்தருடைய உயிரை எடுக்கிறதுக்கு நமக்கு கடவுள் பெர்மிஷன் கொடுக்கவே இல்லைன்னா நம்மளுடைய செயல்களால் ஒருத்தவங்க உயிர் மாய்ச்சிக்கிறாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி எத்தனை ஜென்மமானாலும் போகாது. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதனால இனிமே எல்லாருக்கும் நான் சொல்றேன், இது ஒரு பாடமா வச்சுக்கோங்க. அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சது அவங்க குடும்பம் அமைதியா இருக்கணும்னு சொல்லி, அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம ப்ரே தான் பண்ணணும். பாவம் அவங்க தாய் தகப்பனுக்கு இனிமேல் யார் துணையாக இருந்து பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? தயவு செஞ்சு சொல்கிறேன், உண்மை இல்லாத விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. யாரை பற்றி குறை சொன்னாலும் அந்த இடத்துல குறைன்னு உங்களுக்கு தெரியுதா, எதிர்த்து நில்லுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது நீங்கள் ஒரு ஆளாக இருக்கலாம். பட் நீங்கள் கேள்வி கேட்க அந்த உண்மை தெரிஞ்சவங்க கூட நிறையா பேர் சூழ்ந்து நிற்பாங்க. உங்களால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய உண்மையை ஸ்ட்ராங்காக பதிவிட முடியும். கொஞ்ச நாள் தான் உண்மைகள் கொஞ்ச நாள் தான் மெதுவாக கேட்கும். பட் உண்மையை நீங்கள் உறக்கமாக சத்தமாக சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உறக்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த உண்மைகளுக்கு வேல்யூ இருக்குது. அதை மறந்துடாதீங்க. யாரும் குற்றப்படுத்தாதீங்க. முடிஞ்சால் நாளைக்கு மறுபடியும் இன்னொரு லைவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.